ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கரூரில பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. ஸோ உயிரை விட்டிருப்பாங்க கூட்ட நெரிசலால. அதுக்கு பார்த்தீங்கன்னா, டிவிகேவோட கட்சி தலைவர்கள் இறந்தவங்க குடும்பத்தில இருந்து 2, 3 பேர் பார்த்தீங்கன்னா வர சொல்லி மகாபலிபுரத்தில பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்திருப்பாங்க. ஸோ அங்கே போனவங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் அவர்கள் என்ன பேசுனாங்க, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீப்பாக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறதா பார்த்தா சொல்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னா கரூரில் வேலுச்சாமி புறத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் பார்த்தா பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கூட்ட நெரிசலால் பார்த்தீங்கன்னா 41 பேர் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருப்பாங்க. உயிரை விட்ட குடும்பத்தினருக்கு என்னதான் வீடியோ காலில் ஆறுதல் சொன்னாலும் அவங்க கூட இருந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத குறைய தான் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தது. வீடியோ காலால் பதில் சொன்ன, அதாவது பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொன்ன விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் நான் உங்கள் குடும்பத்தோடு பார்த்தா வந்து சந்தித்து உங்களுக்கு ஆறுதலை பார்த்தா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஆனாலுமே இவ்வளவு நாளாக நடந்தது. அதுக்கப்புறம் நான் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்களேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் விமர்சனங்கள் எழுப்புது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்படுது. பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தா நேரில் சந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இதுக்கு கவர்மெண்ட் அனுமதியை கொடுக்கவே இல்லை. ஏன்னு தெரியுமா, இப்போ தான் ஒரு பிரச்சாரத்தால் 41 பேர் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க. நீங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா போக சொல்ல இன்னும் பல பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன இவங்களுக்கு வழிவிடலே என்னன்னு ஒன்றும் புரியல. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து காவல்துறை பார்த்தீங்கன்னா அனுமதியை வழங்கலன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட அவங்களுடைய தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, எங்களுக்கு காவல்துறை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. நாங்கள் மக்களை சந்தித்து பேசலாம் தான், ஒரு ஆதரவு சொல்லலாம் தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு காவல்துறை பார்த்தீங்கன்னா வழியை விடலன்னு பார்த்து சொல்லிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 1-2 பேரை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வர வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாமல்லபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சொந்த செலவு விஜய் அவர்களை தாவேக்காவோட கட்சி தலைவே ஏற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, விஜய் அவர்களும் வெளியே வர தேவையில்லை. அவங்க வெளியே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரில் சேஃபாக பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வராதுன்னு இந்த ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுவும் எப்போ ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை எடுத்திருக்காங்க. இதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கத்தா இல்லை நெகட்டிவாக பார்க்கத்தா என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகே. தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் அவங்களுடைய காரை யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்த சொந்தக்காரர்கள், அது மட்டும் இல்லை அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டு போகிறத பார்த்தா முடிவு பண்ணியிருப்பாங்க. கரூரில் இருந்து பார்த்தீங்கன்னா 5 பேருந்துகளை பார்த்தீங்கன்னா பூஜை போட்டு அங்கே இருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா அழைத்து போயிருக்காங்க. கரூரை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க 3 குடும்பத்தினரே இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து அப்புறம் தான் ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா 9 மணிக்குள்ளே மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டல்னு சொல்லலாம், பார்க் பாயிண்ட்ஸ் ஹோட்டல்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவங்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தங்க வைக்கிறாங்களா. இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாங்க. இந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்க மட்டும் கிடையாது, காயப்பட்டவங்க கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 110 பேரும் பார்த்தீங்கன்னா தங்களது குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா விஜயை சந்திக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டவங்களுக்கு 2 லட்சம் தரப்போகிறதா பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிவாரண உதவியாக டிவிக்கு ஒரு கட்சியிலேருந்து. ஆனால் எதுவுமே கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திச்சவங்களுக்கு வீட்டில் இருந்து வந்தவங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்துருக்காங்க நேரடியாக விஜய் அவர்களே. அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம், உயிரை விட்டவங்களுக்கு 20 லட்சம் நிவாரண உதவியை பார்த்தீங்கன்னா இப்போ வங்கி கணக்குக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்க விஜய் அவங்களுடைய தலைமையில். இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு அதுக்குள்ளே. போன மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீலாங்காரியிலேருந்து அவங்களுடைய வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி மகாபலிபுரத்தில் அவங்க அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, கூட்ட நெரிசலில் இறந்தவங்க குடும்பத்திலேருந்து பார்த்தா நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிற விதமாக கண்ணீர் மல்க விஜய் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறதா சொன்னாங்க. இந்த மகாபலிபுரத்தில் இவங்க மக்கள் கூட சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் இருக்காங்க, விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க.
அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் யாருமே பார்த்தா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிதி உதவி சொல்கிறதுக்கு கூட பார்த்தா விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா சுழமாக அவங்களுடைய சொந்த வீடு, கடன் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோரிக்கையை எடுத்து, ஸோ உங்களுக்கு எதனா பிரச்சனையாக இருந்தால் நான் சரி செய்கிறேன்னு பார்த்தா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க.